வணக்கம் சார், உங்கள் நேம்? சக்திவேல். ஓகே, எங்கேருந்து வரீங்க? வெட்டுக்காட்டு வளசுல. காட்டு வளசுலேருந்து வரீங்க. ஓகே, நம்ம ஜாய் பைக் ஷோரூமுக்கு வந்துட்டு நீங்கள் எலக்ட்ரிக் பைக் எடுத்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது, அதோட ரிவ்யூ ஏதாவது சொல்லுங்கள். வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. மைலேஜ் நல்லா கிடைக்குது. அவங்க 70 சொன்னாங்க, நம்ம 72 75 வரைக்கும் கிடைக்குது. நல்லா இருக்குது. எவ்வளோ நாள் ஆச்சு சார் வண்டி எடுத்து? தீபாவளிக்கு எடுத்த 3 மாதம் ஆச்சுங்க. 3 மாதம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எப்படி நீங்கள் ஜாய் பைக் ஷோரூமுக்கு வந்து தான் எலக்ட்ரிக் பைக் எடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்ணீங்க? நாங்கள் எலக்ட்ரிக் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் சரியில்லாதனால இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்து பார்த்தாங்க. நல்லா யாராவது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்களா ஜாய் பைக்? பார்த்து வந்தேன். நான் 2-3 தடவை சஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. நானாக பார்த்து வந்தது. நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஓகே, நீங்கள் என்ன வண்டி சார் எடுத்தீங்க? நெக்ஸ்ட் ஜென் நானும் நெக்ஸ்ட் ஜென் போட்டு எடுத்தேங்க. ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லைங்களா? ஸ்மூத்தாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. மைலேஜ் நல்லா கிடைக்குது, பிரச்சனை இல்லைங்க. இப்போ நார்மலாக இப்போ வந்து நிறைய புது வண்டிங்கள்லாம் பெட்ரோல் யூஸ் பண்ணி நிறைய வண்டிங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பைக் சூஸ் பண்ணதுக்கு காரணம்? இல்லைங்க, நமக்கு பெட்ரோல் கன்சல் இது பண்ணணும் அப்படின்றாங்க. நம்மளுக்கு டெய்லியும் 50 கிலோமீட்டர் சுற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால பெட்ரோல் அதோட எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால எலக்ட்ரிக் வண்டி நான் மாதிரி 4-5 வருஷமாக அது தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இது கொஞ்சம் எடுத்ததுலேயே இப்போ இது நல்லா இருக்குது. 4-5 இயர்ஸாக நீங்கள் இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.